அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் பகுப்பு. இந்த நியூக்ளியர் பகுப்பில் உட்கரு பகுப்படைந்து இரு சேய் உட்கருக்களை உருவாக்குவது உட்கரு பகுப்பாகும். இது 4 நிலைகளை கொண்டது. அது ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனஃபேஸ், டீலஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோஃபேஸ், அப்படின்னா முதல் நிலை, அதனால் இதை முதல் நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்நிலையில் உட்கருவின் உள்ளே குரோமோசோம்கள் சிறியதாகவும் தடித்ததாகவும் அமைந்திருக்கும். இதில் இந்த சென்ட்ரோசோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சென்ட்ரோசோம் அப்படின்றது பிளவுற்று இரு சேய் சென்ட்ரியோல்களாக மாறுகிறது. அது அங்கிருந்து நகர்ந்து செல்லின் துருவ பகுதிகளை சென்றடைகின்றன. ஒவ்வொரு சென்ட்ரியோலும் ஒளி வீசும் கதிர்களால் சூழப்பட்டுள்ளது. இவை ஆஸ்டர் கதிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கதிர்கோள் இலைகள் இரு சென்ட்ரியோல்களுக்கும் இடையில் அமைந்திருப்பதாகும். உட்கரு சவ்வு மற்றும் உட்கரு மணி மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கின்றது. இது நம்மளோட வரைபடத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டாக நம்மளுக்கு புரியும். அதாவது இதுதான் நம்மளுக்கு சென்ட்ரோசோம். இந்த சென்ட்ரோசோம் அப்படின்றது பகுப்படைந்து வேறு சென்ட்ரியோல்களாக உருமாறி அது இரு துருவங்களை நோக்கி நகர்கிறது. அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது அப்படின்றது ஸ்பிண்டில் இலைகள். இந்த ஸ்பிண்டில் இலைகள் அப்படின்றது அடுத்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த லைனாக கொடுத்துருக்கிறது தான் ஸ்பிண்டில் இலைகள். இதில் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸ் அப்படின்றதும் உட்கருமணி அப்படிங்கிறதும் வெளிப்புறத்தில் இருக்கிற சவ்வு, அதாவது நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்றதும் என்ன ஆகுது அப்படின்னா மெல்ல மெல்ல மறைஞ்சிரும் அடுத்த ஸ்டேஜில். இதுதான் ப்ரோ நிலையில் நடக்கக்கூடியது. மெட்டா நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குரோமோசோம் 2ஆக மாறுகிறது. இந்த 2ஆக மாறினது மெட்டா நிலை, அதாவது சென்டரில் நடுநிலையில் நின்றும். அப்போ இதில் இந்த குரோமாட்டிட் அப்படின்ற இந்த வெள்ளை பகுதி கூட ஸ்பிண்டில் இலைகள் இணைந்து குரோமோசோம் ஃபைபராக மாறுகிறது. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு குரோமோசோமும் இந்த சென்ட்ரோமியரில் பகுப்படையும் போது இந்த இடத்துல இரு குரோமாட்டிடுகள் அதனுடைய இணைந்திருக்கும். அந்த இரு குரோமாட்டிடுகளும் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா எதிர் துருவங்களை நோக்கி நகரும். அப்போது சேயிலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஒரே மாதிரியான குரோமோசோம் அமைப்பை பெற்று இந்த செல் சவ்வு 2ஆக பிளவு பெற்று 2 ஒத்த சேய் செல்களாக மாறிவிடும். இதுதான் நம்மளோட மைட்டாசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் நடக்கக்கூடியது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ரோ நிலையை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டா நிலையை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டா நிலையில் என்ன ஆயிரும்னா நகலுற்ற குரோமோசோம்கள். நகலுற்ற அப்படின்னா ஒரே மாதிரியான இரு குரோமோசோம்கள் என்ன ஆகும் அப்படின்னா செல்லின் மைய பகுதியில் ஒருங்கமைந்து மெட்டாநிலை தட்டை தோற்றுவிக்கின்றன. அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குரோமோசோமின் சென்ட்ரோமியரும் 2ஆக பகுப்படைந்து அவை ஒவ்வொன்றும் குரோமாட்டிடுகளுடன் இணைந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் குரோமோசோமில் ஸ்பிண்டில் இலைகள் மூலம் சென்ட்ரோமியருடன் இணைவுற்று இருப்பதால் குரோமோசோம் இலைகள் என்று அழைக்கப்படுகிறது. அனாநிலை அப்படின்றது இறுதி ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையை அனாநிலை அப்படின்னு சொல்கிறோம். இதில் குரோமாட்டிடுகளுடன் இணைந்திருக்கும் சென்ட்ரோமியர்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகுப்படைந்து ஒவ்வொரு குரோமோசோமின் இரு சேய் குரோமாட்டிடுகளுடன் தனியாக பிரிந்து எதிர் துருவங்களை நோக்கி நகர்கின்றன. குரோமாட்டிடுகளுடன் இணைந்திருப்பது சென்ட்ரோமியர். அந்த சென்ட்ரோமியரும் பகுப்படைந்து வெள்ளையா வட்ட வடிவில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் பகுப்படைந்து குரோமாட்டிடுகளுடன் பிரிந்து எதிர் துருவங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். டீலோ நிலை அப்படின்றதுல ஒவ்வொரு குரோமாட்டிட் அல்லது சேய் குரோமோசோமும் நீண்டு மெல்லியதாக குரோமாட்டின் நூல் இலைகளாக வலைப்பின்னலாக மாறுகின்றன. கதிர் இலைகள் சிதைவுற்று மறைந்து விடுகின்றன. ஒவ்வொரு சேய் உட்கருவிலும் உட்கரு சவ்வு மற்றும் உட்கரு மணி மீண்டும் தோன்றுகிறது. சைட்டோபிளாச பகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இரு சேய் செல்களிலும் சைட்டோபிளாசம் பகுப்படைவது சைட்டோபிளாச பகுப்பாகும். செல் சவ்வின் மையத்தில் ஒடுக்கம் அல்லது சுருக்கம் தோன்றி உள்நோக்கி அவை நீண்டு இறுதியாக சைட்டோபிளாசம் பிளவுற்று தாய் செல்லில் இருந்து இரு சேய் செல்களை உருவாக்குகின்றன. இதனோட மைட்டோசிஸோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தாய் செல்லில் உள்ளது போலவே அதனுடைய மரபு பொருட்கள் சமமாக பரவி இருக்கும். சம பகுப்பினால் உருவான இரு மைய சேய் செல்களில் இரு
ஒத்த சேய் செல்களில் மரபு பொருட்கள் சமமாக குரோமோசோம் எண்ணிக்கை ஒத்த குரோமோசோம் எண்ணிக்கை 2n தக்க வைத்துக் கொள்கின்றன. பல செல்களில் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் உடல் பருமன், உறுப்பு உருவாக்கம் ஆகியவை மைட்டாசிஸ் நிகழ்வின் மூலம் நிகழ்கிறது. மைட்டாசிஸ் பகுப்படைவதன் மூலம் காய திசுக்களோ காயமடைந்த திசுக்களோ அல்லது பழைய மற்றும் இறந்த செல்களை புதுப்பித்தலும் நடைபெறுகிறது. இதுதான் மைட்டாசிஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இனி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மியாசிஸ். அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.